இப்போ மார்னிங் 8 to 9 இல்லை 10 11 ஏதோ ஒரு டைம் இருக்கும். ஆனால் எங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 24/7 தான். ஏன் படுத்து தூங்கிட்டே இருப்போம் எப்பவுமே, காலையிலே கிடப்பேன். அதனால ஃபீல்டுக்கு வந்தது நான். இந்த ஃபீல்டில் இருக்கவங்க நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்கன்னா ஒரு சைடில் சீரியஸான விஷயமா இருக்கும். ஃபோன் ரிங் ஆச்சுன்னா நைட் டைமில் எந்த வண்டி எங்கே பிரேக் டவுன் ஆச்சு, எங்கே ஆக்சிடென்ட் ஆச்சு, இது மாதிரி விஷயமும் நிறைய இருக்கும். மெயின்டெனன்ஸ் பக்காவாக பண்ணிட்டு இருக்கனால தான் உங்களுக்கு ரன் பண்ண முடியும். நீங்கள் பார்த்த கஷ்டங்கள்லாம் என்னென்ன, இப்படிலாம் ஒரு கஸ்டமர் பண்ணுறாங்கப்பா அப்படின்னா என்ன சொல்லுங்க? நைட்டு தூங்கிட்டே இருக்காம திடீர்னு காரில் ப்ளூடூத் கனெக்ட் ஆகல, எப்படி கனெக்ட் பண்ணோன்னு சொல்லி கால் பண்ணி கேட்பாங்க. பிரச்சனை தான் அதிகம், வருமானத்தில் பிரச்சனை ஜாஸ்தி ப்ரோ பிஸ்னஸில். நம்ம மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கன்வர்சேஷன் ஒன்று நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் நம்ம கேப் புக் பண்ணுவோம், வெளியூர் போகிறதுக்கும் சரி, வேறு எங்கேயாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகிறோம் அப்படின்னாலும் சரி. ஸோ கேப் புக் பண்ணும்போது நம்ம கூட டிரைவர் வருவாங்க. ஸோ அவங்களையும் சேர்த்து தான் நம்ம கூப்பிட்டு போவோம் வருவோம். அதுக்கப்புறமா டெக்னாலஜி மாற காலம் போக செல்ஃப் டிரைவ் கேப்ஸ் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்னென்னா நம்ம கார் மட்டும் ரெண்ட் எடுத்துக்கலாம், நம்மளே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸ் இப்போ நிறையா பூமாக இருக்குது. சென்னை மாதிரியான பெரிய சிட்டிஸில் அது நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி செல்ஃப் டிரைவ் கார்ஸை ரெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய 2 கம்பெனியோட ஓனர்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க. எஸ்எஸ் கார்ஸ் அண்ட் ஹர்ஷிதா கார்ஸோடைய ஓனர்ஸ். அவங்க கூட ஒரு டிஃப்ரெண்டான கன்வர்சேஷன் நம்ம இப்போ மேக் பண்ண போகிறோம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ் இப்போ? ஓகே ப்ரோ, நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ கேப் பிஸ்னஸ் முன்னாடியே நிறைய பேருக்கு தெரியும். இப்போ வேன்லாம் வச்சுருப்பாங்க, கார்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த செல்ஃப் டிரைவ் கார்ஸ் அப்படிங்கிறது எந்த இயர்லேருந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சது சென்னையில்? நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ இது பார்த்தீங்கன்னா அது 10 years மேலே இருக்குது ப்ரோ. 10 years மேலே. நம்ம 2017 ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, அதான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். 17னா இப்போ 7 years கிட்ட ஆக போகுது இல்லை? ஆல்மோஸ்ட் 7 years. ஓகே, எப்படி ஐடியா வந்துச்சு இந்த மாதிரி பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்? நமக்கு கார் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ப்ரோ ஸ்டார்டிங்ல இருந்தே. அப்போ ட்ராவல்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஓகே, இப்போ டெக்னாலஜி மாற அப்படியே சேஞ்ச் பண்ணி அப்படியே வந்துட்டோம் ப்ரோ. நீங்கள் ப்ரோ? ஆக்சுவலாக நான் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ்ஸு, அதில் லாஸ் ஆகி ஃபுல் ஜீரோ ஆகிட்டோம். ஃபுல் ஜீரோ ஆன உடனே சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு ஒரு கார் வாங்கி சேல் பண்ணேன். நம்மளுக்கு மோட்டார் லைனில் நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நான் டொயோட்டாவில் ஒர்க் பண்ண ஆரம்பத்தில் சர்வீஸ் சென்டரில். ஸோ அதில் எனக்கு மோட்டாரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், ஜீரோ ஆன உடனே சரி வண்டி வாங்கி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இனிஷியலாக. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வண்டி வாங்கி சேல் பண்ணேன். அந்த ஒரு வண்டி வாங்கி சேல் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த வண்டி நம்மளுக்கு செட் ஆகலை, திருப்பி வாங்கி விற்கணும் அப்படின்னு டைம் எடுத்துகிட்டே போச்சு. சரி, அந்த டைமில் நான் என்ன பண்ணேன், இருக்கிற வண்டியை ரெண்ட்டுக்கு விட ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ரெண்டல் கார்ஸு. அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு வண்டி அப்படியே வண்டிகள் இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் ஒரு 2 வண்டி ஒரு வண்டி அப்படியே ஆச்சு. அதுக்கப்புறம் 3 வண்டி 4 வண்டி 5 வண்டி 6 வண்டி அப்படி தான் படிப்படியாக தான் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ டோட்டலாக எத்தனை வண்டி இருக்குது? எந்தெந்த வண்டி எந்தெந்த ஊரில் இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு? இப்போ கரண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 7 வண்டி இருக்குது. ஓகே. எல்லா வண்டியும் எல்லா நாளும் புக் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில நாள் ஒரு வண்டி புக் ஆகும். இப்போ வீக்கெண்ட்ஸில் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேயில் எல்லா வண்டியுமே புக் ஆகும். ஆனால் இப்போ மார்க்கெட்டை நம்ம கெஸ் பண்ண முடியல. சாட்டர்டே சண்டேஸில் கூட வண்டி நிற்குது, வீக் டேஸ்லேயும் வண்டி எல்லா வண்டியும் போகுது. ஸோ நம்மளுக்கு ஒரு நாள் ஒரு வண்டி போகும், ஒரு நாள் நிற்கும். ஸோ 7 வண்டியில் எல்லா வண்டியும் ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்குது. ஒரு 2 வண்டி எப்பயுமே மெக்கானிக் ஷெட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வண்டி நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா 2 வீலர் பைக் ஒருத்தர் சிங்கிளான்ற டிரைவ் பண்ணாலே கம்ப்ளைண்ட்லாம் வரும். இது ஒருத்தர் ஓட்ட வண்டி இல்லை. ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஒருத்தர் எடுப்பாங்க, மறுநாள் இன்னொருத்தர். அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ முன்னாடி டிராவல்ஸ் இருந்தப்போ கூட இப்போ ஒரு பஸ் இருக்கு, ஒரு வேன் இருக்கு அப்படின்னா இதுக்கு இந்த டிரைவர் தான். ஏன்னா ஒரு ஆள் கைப்பட ஓட்டினா தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே அது வெஹிக்கிள் அப்படிதான், அது பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி. பட் இந்த பிசினஸ்ல நம்ம அப்படி பண்ண முடியாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கஸ்டமர் டிரைவர்ஸ் போவாங்க. இது இதனால சர்வீஸ் காஸ்ட்டே ரொம்ப அதிகம் வரும். ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ப்ரோ. இவ்வளோ கிலோமீட்டருக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம ப்ராப்ளம் வராது. எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா வர வண்டியை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா கஸ்டமர் எங்கன்னா எடுத்துகிட்டு போகிற இடத்துல பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு அன்டைமில் கால் பண்ணி நம்மளை கற்றுன்னு கற்றுவாங்க. ஸோ அதனால வர வண்டி நம்ம ப்ராப்பராக போய் செக் பண்ணி ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் பண்ணலன்னா இந்த பிஸ்னஸ் ரொம்ப. அதாவது ஒவ்வொரு ட்ரிப்புக்கு ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறாருன்னா திருப்பி கொண்டு விட்டதுக்கு அப்புறமும் ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். செக் பண்ணுவோம், ஜெனரல் செக்அப் பண்ணிப்போம். அதாவது லாங் டியூட்டி போதுனா ஜெனரல் செக்அப் பண்ணிக்கிறது. குறிப்பிட்ட கிலோமீட்டர் 8000 9000 கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணிக்கிறோம் ப்ரோ. மெயின்டெனன்ஸ் பக்காவாக பண்ணிட்டு இருக்கனால தான் உங்களுக்கு ரன் பண்ண முடியும் அந்த பிஸ்னஸ். ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ரொம்ப அதிகம். ஒரு நாள் ஒரு டிரைவர் நிறைய இருக்கு, நிறைய. அந்த வகையில் நீங்கள் பார்த்த கஷ்டங்கள்லாம் என்னென்ன, இப்படிலாம் ஒரு கஸ்டமர் பண்ணுறாங்கப்பா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒரு டைமிங் இருக்கும்.
இப்போ மார்னிங் 8 to 9 இல்லை 10 11 ஏதோ ஒரு டைம் இருக்கும். ஆனா எங்க பிசினஸை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா 24/7 தான். நீங்க எந்த டைமும் உங்க ஃபோன் உங்க பக்கத்துலயே தான் இருக்கணும். நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பிசினஸை மேனேஜ் பண்றீங்க அப்படின்னும் போது ஃபோன் உங்க கை பக்கத்துலயே இருந்தால் தான் அது வந்து இந்த பிசினஸ் வந்து சமாளிக்க முடியும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். என்னன்னா நம்ம ப்ராப்பரா வந்து ஒரு இடத்துக்கு போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒரு ஃபேமிலி எங்கேயோ வெளில போகிறோம் அப்படின்னா இந்த ஃபோன் பாட்டுன்னு ஒரு பக்கம் ரிங் அடிக்கும். நம்ம பாட்டுன்னு கஸ்டமருக்கு பதில் சொல்லணும், ஆன்சர் பண்ணணும், வர புக்கிங்கை பேசணும், செய்யணும். இது எல்லாமே வந்து ஒரே ஆள் மேனேஜ் பண்ணும்போது அப்போ வந்து நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும். நம்ம என்ன தான் டிரைவர்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணாலும், டிரைவருக்கு வந்து வண்டி கொடுக்க சொன்னாலும் செய்ய சொன்னாலும் நம்ம தான் புக்கிங்கை பேசுவோம், செய்வோம். ஸோ அதனால நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து 24/7 நைட்டு தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு காரில் ப்ளூடூத் கனெக்ட் ஆகலை, எப்படி கனெக்ட் பண்ணோன்னு சொல்லி கால் பண்ணி கேட்பாங்க. இது மாதிரி நிறைய காமெடியாக இருக்கும். ஒரு சைடில் சீரியஸான விஷயமா இருக்கும். ஃபோன் ரிங் ஆச்சுன்னா நைட் டைமில் எந்த வண்டி எங்கே பிரேக் டவுன் ஆச்சு, எங்கே ஆக்சிடென்ட் ஆச்சு, இது மாதிரி விஷயமும் நிறைய இருக்கும். ஸோ ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இவரும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பாரு. நீங்க சொல்ல இதுல வந்து ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொன்னாலே ஒரு நாள் ஃபுல்லா ஸ்ட்ரகிள்ஸ் சொல்லலாம். பிரச்சனை அதிகம், வருமானத்துல பிரச்சனை ஜாஸ்தி ப்ரோ பிசினஸ்ல. நீங்க பார்த்த மாதிரி சொல்லுங்க. அவர் சொல்றாருல நடுராத்திரி தான் ஃபோன் பண்ணி நேத்து கூட எங்கேயோ நேத்து கூட நடந்தது. கஸ்டமர் வண்டி காரை விட்டு போனாங்க. ஓகே, நான் செக் பண்ணி வாங்கியாச்சு. மார்னிங் பார்த்தோன்னா வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. என்ன பார்த்தா ஜஸ்ட் ஒரு செக்அப் பண்ணி பார்த்தோன்னா இன்ஜினே ஃபெயிலியர். ஓகே, கீழே சகதியில் வண்டி விட்டு ரேடியேட்டர் டேமேஜ் பண்ணிட்டாங்க. அப்படியே தெரியாமல் அப்படியே பார்க் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு வாரம் சொல்லியிருந்தா கூட நம்ம ஏதாவது பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே பார்க் பண்ணிட்டு போயிட்டாங்க. வண்டி ரெண்டல் எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டு அவங்க பர்சனல் யூஸ்க்காண்டி கொடுக்குறோம், ஃபேமிலியோட போகிறான்னு சொல்லிட்டு ஆடு கடத்துறாங்க, என்னமோ கடத்துறாங்க, கிரைமுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் அந்த பொல்லாதவன் படத்துல அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவாரு, ஏதாவது கிரைம் பண்றனா அந்த மாதிரி திருட்டு வண்டி தான் யூஸ் பண்றாங்கன்னு. இப்போ செல்ஃப் டிரைவ் வண்டி யூஸ் பண்றாங்க. அந்த ஒரு கிரைமை பத்தி நம்ம சொல்லணும்னா, ஆடு திருடுறதுக்கு இங்க வந்து கார் எடுத்துட்டு போறாங்க. என் வண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆடு திருடுறதுக்கு ஆட்டோவே போதுமே. கஸ்டமர் எடுத்துட்டு போய் ஒழுங்கா ஓட்டாம, ஒழுங்கா பைக் காரை பாத்துக்காம ஆக்சிடென்ட் பண்றது இது ஒரு பக்கம் இருந்தாலும், கிரைம் பண்றதுக்காக எடுத்துட்டு போய் ஒரு பிரச்சனை வருது. கிரைம்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சிம்பிளா ஆடுன்னு சொல்றோம் நம்ம. இது மாதிரி கிரைம் வந்து ஒரு ஆடுன்றது ஒரு சின்ன விஷயத்துல முடிஞ்சிடுச்சு. ஆனா அந்த சின்ன விஷயமே வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமாச்சு. ஆடு கடத்துறதுக்கு மட்டும் இல்லாம வேற எது இல்லாம கடத்துறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இவரோட விஷயத்துல என்ன ஆச்சுன்னா, வண்டியை வந்து நாங்க தான் பிடிக்கிறோம், போலீஸ்லாம் பிடிக்கல. ஆடு கடத்துறாங்க. ஆடு கடத்துற விஷயம் எங்களுக்கு தெரியாது. பிளைண்டா நாங்க வண்டியை ஃபாலோ பண்றோம். கரெக்டா என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்பாட்ல நிக்கிறோம் ப்ரோ. வண்டி போகுது, ஃப்ரெண்ட் ஒரு சொல்லாரு, பிரதர் வண்டி மாதிரி போகுதுங்கிறாங்க. பார்க்குறோம், என் வண்டி பார்க்குற வண்டி நம்பர் வேற இருக்கு, என்னோட வண்டி நம்பரே கிடையாது. ஆக்சுவலி அந்த வண்டி வந்து உங்ககிட்ட எடுத்திருக்காங்க. எந்த ஒரு வெளியூர்னு சொல்லியிருந்தாங்க. இங்க சென்னை தான் சொல்லி எடுத்தாங்க. ஓகே, இங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வண்டி. அதாவது ஓப்பனா சொல்ல போற டோல் கிட்ட வண்டி கிராஸ் ஆகுது. நம்ம வண்டி மாதிரி இருக்குன்னு பார்த்தா வண்டி என்னோட நம்பர் இல்ல. ஓகே, வண்டி நம்பர் மாத்திருக்காங்க. பின்னாடி ஃபாலோ பண்றோம். ஃபாலோ பண்ண வேலூர் வரைக்கும் ஃபாலோ பண்ணோம். ஓகே, ஓகேங்களா. அங்க ரிட்டர்ன் போகும்போது வேலூர் டோல்ல வெயிட் பண்ணிட்டோம். எங்களுக்கு மிஸ் ஆகி போயிட்டாங்க. வேலூர் டோல்ல வெயிட் பண்ணி ரிட்டர்ன் இப்படி தான் வரும்னு வெயிட் பண்றோம். பணம் இப்போ தான் உள்ள பசங்க தான் இருக்காங்க, சின்ன சின்ன பசங்களாம் இருக்காங்க. திருப்பி பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணது எப்படியோ அவங்க கண்டுபிடிச்சு எங்களுக்கு தெரியாமல் ஒவ்வொரு ரூட்டை மாறுறாங்க. சென்னை போமா காஞ்சிபுரம் உள்ள போகிறாங்க, திருநெல்வேலி இந்த சைடு போகிறாங்க, மாறி மாறி அரக்கோணம் உள்ள போகிறாங்க. அவங்க கிட்ட வந்து வண்டி நாங்கள் ஸ்பாட்டில் வந்து நிப்பாட்டினோன்னா வண்டியோட கீழே இறங்குறோம். என்னோட கால் மேலே ஏற்றிட்டு வண்டி எடுக்கிறாங்க. எங்களால் அவ்வளோ ஸ்பீடு ஃபாலோ பண்ண முடியல. ரன்னிங் சேஸ் பண்ணுறோம். நாங்களும் முடிஞ்சோ சேஸ் பண்ணுறோம். ஒரு காட்டுக்குள்ளே போய்ட்டு அவங்களுக்கு ஜிபிஎஸ் கட் ஆயிடுச்சு. ஓகே, வண்டியை வந்து சேஸ் பண்ண முடியல எங்களால். திரும்பி வேறு வழியில் சுற்றி போய் பார்க்கலாம்னு பார்த்தா வண்டி தனியாக ஒரு இடத்துல நிற்கிது. வண்டி தனியாக நிற்கிது, ஏதோ இஷ்யூவாக இருக்குது. பார்த்தா பயந்து போயிட்டு இருந்தவங்க வண்டி தனியாக நிற்கிறாங்களே. நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். பக்கத்தில் ஒரு 50 மீட்டரில் பார்த்தீங்கன்னா போலீஸ் பூத் இருக்குது. ஜஸ்ட் போய் இன்ஃபார்ம் பண்ணோம், சார் மாதிரி வண்டி இருக்குது, அந்த மாதிரி நாங்கள் சேஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார். இன்ஃபார்ம் பண்ணோம். வந்து பார்த்தாங்க வண்டி மட்டும் நிற்கிது, யாருமே இல்லை. வண்டி விட்டு போயிட்டாங்க. செகண்ட் கீ என்கிட்ட இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா டிக்கி ஓப்பன் பண்ணுறோம். ஃபுல்லாக 5 ஆடு இருக்குது உள்ள. டிக்கிக்குள்ள 5 ஆடு இருக்கு. 5 ஆடு போட்டு ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நாங்கள் அந்த டைமில் வந்து யோசிச்சது, வண்டி நம்பர் பிளேட்டே வேற இருக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வேற நம்பர் பிளேட் இருக்கு. நம்ம வண்டி கிட்ட போகிறதுக்கு முன்னாடி வண்டி இன்னொருத்தங்கிட்ட இருந்திருக்கு. அவன் என்ன பண்ணான்னு நம்மளுக்கு தெரியாது. சரி, வண்டியை நம்ம போய் எடுக்கலாமா வேணாமா, இல்லை வேற எதுனா பிரச்சனை இருக்கோமா, வண்டியை ஏன் நிப்பாட்டிட்டு போயிட்டான். இவ்வளோ தூரம் ரன் பண்ணி அவனை சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா நைட்ல இருந்து காலையில விடிஞ்சிடுச்சு. நைட்டு விடிகாலையில வரையும் காஞ்சிபுரம், அரக்கோணம் இப்படி சுற்றி வந்துட்டே இருக்கும். அதுக்குள்ளவே வந்துட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜில் வண்டி நின்றுச்சு, நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு ஆளை அப்ஸ்காண்டு. நாங்கள் அப்ஸ்காண்ட் ஆனதெல்லாம் பார்க்கலாம், வண்டி மட்டும் நிற்கிறத மட்டும் போய் பார்த்துட்டோம். அவன் வந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஏரி மாதிரி இருந்திருக்கு. உள்ள வண்டி இறங்கணும், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. வண்டி தண்ணியில் ஆஃப் ஆகிடுச்சு. அப்படியே மேலே அந்த ஸ்லோலே மேலே நிப்பாட்டி அப்படியே கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு தெரியாது, ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக தனியாக இதாகிட்டு இருக்கு. இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணால் டோயிங் மட்டும் தான் போனோம் ஸ்டேஷனுக்கு.
அங்கே போய் கொஞ்சம் அங்கே ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்தது, பார்த்தோன்னா இன்ஜினே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அங்கே அதுக்கு ஒரு 70,000 செலவு பண்ணி இன்ஜினை ரெடி பண்ணி யூஸ் பண்ணோம். அங்கே என்ன வாங்கினது 5,000 தான், செலவு பண்ணி 70,000. போலீஸ் அங்கே போனோடனே இது மாதிரி ஃபார்மாலிட்டி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோப்பா அப்படின்னாங்க. அப்போ வந்து நம்ம முடிச்சுட்டு ஒரு சில விஷயம்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம். அதான் அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய 1.5 months மேலே ஆயிடுச்சு. 1.5 months ஆயிடுச்சு. அந்த ப்ராப்பராக என்னென்ன விஷயமோ அதை படி நம்ம வரணும் அப்படின்னா அதுக்கு லேட் ஆகும். அப்போ அந்த 1.5 months வண்டி நிற்கிது. வண்டி அங்கேருந்து எடுத்ததுக்கு அப்புறம் மெக்கானிக் ஷெட்டில் மாச கணக்கில் நிற்கும், ஏன்னா வண்டியில் தண்ணி ஏறிடுச்சு. ஸோ இது இந்த இஷ்யூவில் வந்து இது மாதிரி விஷயத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஆனால் நீங்கள் எல்லா கார்ஸ்லையுமே ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணுறீங்களா? கரெக்டாக நம்ம கிட்ட எந்த ஊருக்குன்னு சொல்கிறாங்களோ அங்கே தான் போகிறாங்கிறது கொஞ்சம் செக் பண்ணிருப்பீங்களா? செக் பண்ணிட்டு தான் இருப்போம். அது லிமிட் தாண்டிலாம் போகிறாங்களா? அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கு. சேம் இவர் வண்டியே தான். சரி, என்ன ஆச்சு? ரொம்ப பாவம் போல. ஆமாம், அவர் வண்டி தான் இது. வந்து நாங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என் வண்டியெலாம் புக் ஆகிருக்கு. அப்போ வந்து இவர்கிட்ட வண்டி கேட்குறேன், புது கஸ்டமரு. வண்டி கேட்டுட்டாங்க. சரி எங்கே போனோன்னா பெங்களூர் போனோன்னாங்க. சரி வண்டி கொடுத்துட்டோம், எல்லாம் டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு ப்ராப்பராக வண்டி கொடுத்துட்டோம். வண்டி கொடுக்கும்போது கொஞ்சம் பையன் ஒரு 2K கிட் தான், ஒரு மாதிரி பேசுகிற ஸ்டைலு ஸ்லாங்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போயிட்டோடனே லைசன்ஸ்லாம் இருக்குது அவர்கிட்ட, எல்லாமே இருக்குது, எல்லாமே கொடுத்து எல்லாம் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இவர் என்கிட்ட காலையில் ஃபோன் அடிக்கிறாரு, வண்டி பெங்களூருன்னு சொன்னேன், எங்கே இருக்கு, எங்கே போகுது வண்டி அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஃபஸ்ட்டு அந்த விஷயத்த கேட்டேன். பெங்களூர் போகிறேன்னு சொன்னீங்க ப்ரோ, என்ன ப்ரோ ஹைதராபாத்தில் இருக்கீங்க அப்படின்னு. ஹைதராபாத் தாண்டி போயிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. ஆமாம் ப்ரோ, ஹைதராபாத் தாண்டி போயிட்டுருக்கேன், ஒரு சின்ன வேலை ஒரு நல்ல விஷயம் முடிஞ்சிச்சு, அதனால நான் வந்து ஹைதராபாத் போயிட்டுருக்கேன், ஹைதராபாத் தாண்டி போயிட்டுருக்கேன். எங்கே போகிறீங்கன்னு கேட்குறேன், அதையும் சொல்ல மாட்டேன்றாரு. நான் ஹைதராபாத் தாண்டி போயிட்டுருக்கேன், ஃபேமிலியாக போகிறேன், என் ஒய்ஃப்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஒரு வேண்டுதலுக்காக போகிறேன் அப்படின்றாரு. நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் சொல்கிறேன், ஹைதராபாத் அவ்வளோ லாங்லாம் அலோவ் பண்ண மாட்டேன் பிரதர், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வண்டி வந்து நான் எடுத்துக்கிறேன், வண்டி ரிட்டர்ன் கொடுத்துருங்க, டிரைவர் யாருன்னு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். வண்டிக்கு டயரு கீழே வந்து சாவி வைக்கிறேன், வந்து வண்டி எடுத்துக்கோ, முடிஞ்சா எடுத்துக்கோங்க, வந்து முடிஞ்சா எடுத்துக்கோ, டயரு கீழே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் அவங்க பண்ண நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பர் நான் பேசுகிறேன். சரி ஓகே, சாஃப்ட்வேர் நம்ம டீல் பண்ணுவோம், சாஃப்ட்வேர் டீல் பண்ணுறேன். அவனுக்கு ஈக்குவலாக பேசிட்டுருக்கான். வண்டி ஹைதராபாத்லேருந்து டெல்லி போகுது, எங்கெங்கே போகுது, ஜெய்ப்பூர் போகுது, ஜெய்ப்பூர்லேருந்து அஜ்மீர் போகுது, ஆல் இந்தியா டூர் போகிறாங்க. சரி ஓகே, நம்ம இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நானும் இவரும் கிளம்பிட்டோம். எங்கள் ஜெய்ப்பூர் போயிட்டோம். ஜெய்ப்பூர் வந்து இதே மாதிரி ரெண்டல் கார் ஒன்று எடுத்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு அங்கே இறங்கினோடனே நம்ம ஜிபிஎஸ் மூலியமாக வண்டியை ஆஃப் பண்ணலாம். ஓகே, ஆஃப் பண்ணோடனே நம்மளோட அவன் வந்து டேலண்டான ஆள் இருக்கான். ஓகேங்களா, ஏதாவது வண்டி ஆஃப் பண்ணிட்டீங்க, ஆன் பண்ணி விடுங்கன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு தெரியுது நாங்கள் ஜிபிஎஸ்ல ஆஃப் பண்ணது, அவனுக்கு தெரியும். ஆன் பண்ணி விடுங்க, பிறகு ஏதோ மிஸ்டேக்கில் டச் ஆகிருக்கும் போது ஆன் பண்ணி விட்டோம். எங்களுக்கு அவனுக்கு ஒரு 240 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். நாங்கள் ஒரு எப்படியும் ஸ்பீடில் போயிட்டு ஒரு 2 hours ரீச் பண்ணி கிட்ட போய் ஆஃப் பண்ணிட்டோம். அங்கே போனோன்னா ஃபர்ஸ்ட் காலில் என்ன சொன்னாங்கன்னா, எதுக்காண்டி போகிறீங்க பிரதர்னு கேட்டேன் நான். அஜ்மீர் தரகா எதுக்கு போகிறீங்க, ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்க, நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வேண்டுதல் போகிறேன்னு சொன்னாங்க. சார் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்லேயே ட்ரெயின்லேயே போகலாம், காரில் போனீங்கன்னா அவங்க ரொம்ப ரிஸ்க் ஆயிரு. எத்தனை மாதம் பதில் கேட்டேன், 9 மாதம் பதில் இதை பார்த்துக்கோங்க. இப்போ தான் ஈக்குவலாக அப்படியே பேசிக்கிட்டே போகிறோம். நாங்கள் கிட்ட போய் பார்த்தோன்னா 3 பேர் பசங்க மட்டும் 3 பேர் இருக்காங்க வண்டி உள்ள. எதுக்காண்டி போனாலும் கிடையாது இல்லை. வண்டி உள்ள வந்து உள்ள பார்க்குறோம், ஃபுல்லா லக்கேஜ், ஒரு மாதிரி வண்டியே கலீஜாகி அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெளியில பாக்கு போடுறாங்க போல இருக்கு. பாக்க வெளியில துப்புனா வண்டியில கரையாகன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பாட்டில் வச்சுட்டு வண்டியை நாஸ்தி பண்ணிருக்கானுங்க. ரொம்ப கன்றாவியா. கேட்டீங்களா என்னாச்சு கேளுங்க. போன உடனே அவங்களுக்கு ஷாக்கு, என்னடா இவன் வரேன் எப்படி 2000 கிலோமீட்டர் தாண்டி வந்து இவன் எப்படி வந்து நிக்கிறான் ஒரு வண்டியை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நாங்க என்ன பண்றோம் பார்த்துட்டு மாத்தி பேசுறாங்க. அந்த ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சு, எங்களுக்கு அவங்கள அப்படியே நடுவு காடு. அது எப்படின்னா ஒரு மாதிரி ஃபுல் டார்க், எதுவுமே அந்த இடத்துல ஒரு காக்கா நடமாட்டம் கூட இருக்காது. அப்படி ரோட்ல வந்து நின்னா கூட வண்டி வர இந்த லைட் வெளிச்சம் அடிச்சா மட்டும் தான் தெரியும். ஒரு காரோட லைட் வெளிச்சமோ இல்ல வண்டியோட லைட் வெளிச்சமோ இருந்தா மட்டும் தான் தெரியும். அந்த அளவுக்கு வண்டி போக்குவரத்துக்கு அவ்வளவா கிடையாது. நாங்க அந்த கிட்ட போயிட்டு அந்த வண்டி அவங்க கிட்ட வண்டி எடுக்கிறதுக்கு போகும்போது கூட நாங்க யோசிச்சுட்டே போறோம், யாரு இவன், வேற என்ன பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு யோசிச்சு கிட்ட போனோம். போயிட்டு வண்டியை நெருங்கிட்டு வண்டியை கேட்டு வாங்கிட்டு அவங்கள அங்கேயே விட்டு, அவன் சொல்றான், எங்களை வந்து ஜெய்ப்பூர்ல இல்ல எங்கன்னா அஜ்மீர்ல எதுனா ஒரு ஜங்ஷன்ல எங்களை விட்டுருங்க, அங்க இருந்து நாங்க ஏதோ பிடிச்சி கூட வந்துடுறோம், தயவு செஞ்சு இங்க இருந்து கூட்டு போயிடுங்க அப்படின்னு. ஏன்னா அங்க இருந்து எதுனா ஒரு ப்ராப்பரான ஒரு டவுனுக்கு போனோம்னா கூட ஒரு எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க். யாரு என்னன்னு தெரியாது. ஏதாவது கிரிமினல் பண்ணிட்டு வந்து நமக்கு ஒரு 250 கிலோமீட்டர் போனா அவன் எங்கன்னா ஒரு இடம் ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கணும். ஒரு அங்க இருந்து எங்கேயோ ஒரு ஊருக்கு லாங்கா இது மாதிரி நம்ம சென்னை மாதிரி இடத்துக்கு டிஸ்டன்ஸுக்கு வரணும்னா
அவனுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஒரு டிராவல் வேணும் அப்படின்னு ஒரு ஃப்ளைட்டோ இல்ல ஒரு ட்ரெயினோ ஏதோ ஒண்ணுன்னா ஒரு 250 கிலோமீட்டர் அவன் ரிமோட் ஏரியால இருந்து டிராவல் பண்ணி வரணும். ஆனா நாங்க கதற அங்கேயே விட்டு வந்தோம். ஏன்னா ஈவ இறக்க நம்ம பார்க்க முடியாது. நம்மள வந்து அவன் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண விட்டான். தினம் ஒரு பாடம் தான். கஸ்டமர் வந்து எல்லாருமே ஜென்யூனா இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் பேமெண்ட் கரெக்டா கஸ்டமர் கூட ஃபியூச்சர்ல வந்து இதாயிடுறாங்க. ஜென்யூன் நம்ம எல்லாமே பண்றோம். ஆனா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி வேலை பண்ண ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்து கரெக்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா கரெக்டான ஆள் இருக்கான், பக்கவா இருக்கான்னு சொல்லி நம்ம நம்பி கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் நமக்கு வேலை காமிச்சு போயிடுறாங்க. ஓகே, இப்போ இதுல வந்து டீசலும் வந்து போட்டு கொடுப்பாங்க அப்படின்லாம் சில இதெல்லாம் சொல்றாங்களே, அது கொடுத்தோம். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபில் டு ஃபில் தான். நம்ம வந்து வண்டி இப்போ எடுத்தாலும் டீசல் ஃபுல்லா இருக்கும். ரிட்டர்ன் கொடுக்குமா ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஒரு ரிட்டர்ன் கொடுக்குமா அவங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும். அப்படிதான் கொடுத்தோம். நைட்ல வரும் 12 மணிக்கு வருவாங்க. ப்ரோ கையில காசு இல்ல ப்ரோ, ஜிபே ஒர்க் ஆகல ப்ரோ, காலைல திரும்புன்னு சொல்லுவான். அவ்வளவுதான். போனவன் அதோட வரவே மாட்டான். ரிட்டர்ன் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. அப்பா டீசல் எம்டில தான் இருக்கும், நீ வேணா போட்டுக்கோ, இல்லன்னா வண்டியை தள்ளிட்டு போ அப்படின்னு விட்டுறது. சோ அப்ப நம்ம போட்டு கொடுத்த டீசலும் அவனுக்கு லாபம். அந்த ரெண்ட் கொடுத்துட்டு அந்த டீசல்லே அவங்க ரெண்ட் காசு கூட ஜாஸ்தி இருக்கு ப்ரோ. டீசல் கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ 2000 ரெண்ட் கொடுக்குறாங்கன்னா 3500 டீசல் இருக்கும். போசியா விட்டு போன மாதிரி அவன் 1500 எக்ஸ்ட்ரா கொடுத்த மாதிரி நம்ம 1500 எக்ஸ்ட்ரா கொடுத்த மாதிரி அது மாதிரி ஆயிடும். அது மாதிரிலாம் நிறைய இன்சிடென்ட். அதனால இப்போ வந்து பெட்ரோல் டீசல் ஃபில் பண்ணி கொடுக்குறது. அது இல்லாமல் இன்னொன்று காமெடியெல்லாம் நடக்கும் ப்ரோ. டீசல் வந்து அதாவது போடுறோம் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் போவோம். ஒரு 10 கிலோமீட்டர் போகணும்னு வச்சுக்கோங்க, 15 கிலோமீட்டர் போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் பக்கத்தில் வண்டி எடுக்கிறீங்க, 2 கிலோமீட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கேட்கலாம், சட்டை பிடிச்சல கேட்கலாம். ஓகே நான் ஒத்துக்குவேன். பாண்டிச்சேரியில் போய் டீசல் காலி ஆயிடுச்சு. சரி, யார் பொறுப்பு? அது வரைக்கும் போகிறப்போ அவன் டீசலே போடல. என்னைய போட்டு திட்டுறான் அங்கே போயிட்டு. ஓஹோ, வண்டியில டீசல் இல்லாம கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஆனா கூட சரி ஓகே பங்கு வேற கூட போலங்கன்னு கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ கேக்கல பாண்டிச்சேரி வரை போடாம போயிருவே, வண்டி ஆஃப் ஆயிரும். எவ்வளோ பங்க் இருக்கு. பிரச்சனைகள்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டே தான் இருக்கும். இந்த லைனை பொறுத்த வரையும் பிரச்சனைகளோட நிறைய பேர் வண்டியை வந்து இழந்திருக்காங்க. வண்டியை இழந்திருக்காங்கன்னா வண்டி மிஸ்ஸிங் ஆச்சுன்னா திருப்பி கிடைக்கிறது கஷ்டம். ரெக்கவர் பண்ணி ஒரு வண்டியை காணாம போயிருக்கு. ஒரு வண்டியை காணாம போயிருக்கு. மிஸ் பண்ணிட்டு ஆளை ஓரளவுக்கு கேட்ச் பண்ணியாச்சு. ஃபோன் கான்டாக்டில் இருக்கான், அவனுக்கு பேசிகிட்டே இருக்கான். அவன் சொல்கிறான், அவன் நமக்கு ஐடியா கொடுக்குறான். பிரதர் ஜிபிஎஸ் வந்து இங்கே வைக்காதீங்க பிரதர், மேலே டாப்பில் வைங்க பிரதர், ஈஸியாக இருக்கும் பிரதர் எங்களுக்கு அப்படிங்கிறான். ஜிபிஎஸ் கீழே வச்சுலாம் கஷ்டமாக இருக்குல்ல உங்களுக்கு எடுக்கிறதுக்கு. ஓகே ஓகே, அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நமக்கு. ஆக்சுவலாக வண்டி வந்து நம்ம வண்டியில் ஜிபிஎஸ் இருக்குது அப்படின்னா கூட அந்த ஜிபிஎஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்குன்ட்டு நிறைய ஸ்மார்ட்டான விஷயம் வந்து யோசிச்சு எங்கே வச்சிருந்தாலும் சரி நம்ம வண்டியில் ரிமூவ் பண்ணிடுவாங்க. நம்ம ஜிபிஎஸ் வைக்கிற ஆளுக்கிட்டவே நம்ம சொல்கிறது என்னன்னு சொல்லிட்டு, அப்பா நான் என் வண்டியில இந்த இடத்துல ஜிபிஎஸ் வைக்கிற, தயவு செஞ்சு வேற யாருக்கும் அந்த இடத்துல ஜிபிஎஸ் வைக்காதுன்னு. ஏன்னா அப்போ வந்து எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆயிடும் அப்படின்றதுனால